வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில மாரியால உயிர் பெற்றாங்க நம்ம ரேவதி அப்படின்னு சொல்லிறலாங்க. சிவனாண்டி மாரிய கடத்துறாங்க. மாரிய சிவனாண்டிய அடிச்சு, உதைச்சி மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான நேரத்தில கொண்டு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு நம்ம ரேவதி கண் முழிச்சுறாங்க. நம்ம ராஜா ரேவதிகிட்டயும் வாக்கு குடுக்குறாங்க. இனி உன் விருப்பப்படி உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் உன் கூட சந்தோஷமா வாழுவேன் ரேவதி அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்கங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதிரடியான பரபரப்பு கட்டம். நம்ம ரேவதிக்கு பிளட் குரூப் ரேரான பிளட் குரூப்பு. அது ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரத்தம் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரேவதிக்கு இன்னும் 4 மணிக்கு வரல ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு பிளட்டை ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரி சுவாதி, மயில் வாகனம், கார்த்தி எல்லாருமே சொல்லி வச்சு காத்துட்டு இருக்காங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி முருகன் கடவுள் அனுப்பி வச்ச ஆளுக்கணங்க அந்த முருகன் பக்தை அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பாட்டி பாட்டு எல்லாம் பாடி நம்ம ரேவதிக்கு துர்நூறை போட்டு கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் முருகர் அப்படின்னு சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராஜராஜாவை பார்த்து எப்படியும் உங்கள் பொண்ணு பொழைச்சிருவா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்லது கடவுளே நேரில் சொன்னது மாதிரி இருக்குமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ராஜராஜாவும் சொல்கிறாங்க. நம்ம சந்திராவுக்கு வயத்தெரிச்சல் பயங்கரமாக இருக்குது. இந்த ரேவதி செத்தும் தொலைய மாட்டேங்க, ஏன் இப்படி இருக்கா, இவங்க எல்லாம் எப்படியோ ரத்தத்தை ரெடி பண்ண போகிறதில்ல, அவள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் நடக்காமலே செத்து தான் போகிறா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பிளட் குரூப்பு ரேராக இருந்தது, எங்கேயும் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு அப்படியே கன்ஃபியூஷனில் ஆடி இருக்காங்க மொத்த குடும்பமும். அதே நேரத்தில் நம்ம ரோஹிணிக்கு ஒரு கால் வருது. இந்த பாரு தங்கச்சிக்கு நீ ரத்தம் தேவை அப்படின்னு சொன்னால அந்த ரத்த குரூப்பு என்னோடய ஃப்ரெண்டுக்கு இருக்குது. அவள் மனசு வச்சா உன் தங்கச்சி பொழைச்சிடலாம், அவள் கண்டிப்பாக தருவா, அவளுக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு உள்ள நல்ல குணம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்க. உடனே நம்ம ராஜாட்ட சொல்ல நேரம் ஃபோன் நம்பரை தாங்க, அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம், உடனே ஆப்ரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாரிக்கு கால் பண்ணுறாங்க. மாரி கோயிலில் பூஜையில் இருக்காங்க. அவங்க காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நேரம் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் நம்பரை தந்தாங்க, என் மனைவி ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் வகையை சேர்ந்த பிளட் குரூப் தான், நீங்கள் ரத்தம் கொடுத்து உதவி இல்லைன்னா என் மனைவி காப்பாற்றப்படுவா அப்படின்னு சொல்ல நேரம் சரி நான் உதவுறேன், என்னால் ஒரு பொண்ணு உயிர் பிழைக்கணும்னா அல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குற நேரம் நீங்கள் வரண்டா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நேரம் அட்ரஸை சொல்கிறாங்க. இந்த சந்திராவுக்கு பயங்கரமான கோவம் வருது. எதுக்காக இப்போ ரத்தம் கொடுக்கவே இல்லை, இந்த ரோஹிணி கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியலையே, இப்போ அவளை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உயிரை காப்பாற்றிடுவாங்க, ரேவதிக்கு உயிரை, அது நடக்கவே கூடாது அப்படின்னு செம்மையான கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரம் சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. சிவனாண்டிக்கு காலை எடுத்து பேசுகிறாங்க சந்திரா. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ரேவதி என்ன நிலைமையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவளோட உயிர் ஏன் என்ன போகாமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கு, எதையாவது பண்ணு முடிச்சு விட வேண்டியதான சந்திரா அப்படின்னு சொன்ன நேரம் சுத்தப்பட்டமும் மொத்த குடும்பமும் இங்கே இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த ராஜா டிரைவர் பையன் நான் ஒரு ரோஹிணியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கும் இதே வகையான பிளட் குரூப் தான் இருக்குது, அதை கூட்டிகிட்டு வரேன்னு கிளம்பியிருப்பான். அவன் போன வேகத்தை பார்த்தா என்ன கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் போல் இருந்த பேர் மாறி அப்படின்னு அந்த டீட்டெயிலை சொல்லுறாங்க. அவளை எப்படி அவள் கோயிலில் தான் அதிகமாக இருப்பான்னு ரோஹிணி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத சந்திரா, அந்த மாறி அங்கே வரப்போகிறது இல்லை, நான் அதுக்கு முன்னாடி அவளை எங்கே இருந்தாலும் கடத்தி நான் மறைச்சி வச்சிருவேன்
அது பிறகு இந்த டிரைவர் பையன் எங்கே போய் தேடி அவளை பிடிச்சிட்டு வர போகிறான். அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக இவ சாக தான் போகிறா ரேவதி. நீ சந்தோஷமாக இரு. ஒட்டுமொத்த குடும்ப சொத்தும் நம்ம ஆட்டையை போட்டுறதுலாம். இந்த டிரைவர் பையன் இந்த ரேவதி இறந்துட்டா இந்த வீட்டில் இருக்க மாட்டால, அதுக்கு பிறகு அந்த வீட்டையே நம்ம ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஈஸியாக சாமுண்டீஸ்வரியாக அழிச்சிடலாம் அப்படின்னு வந்து சிவனாண்டியும் சந்திராவும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. சிவனாண்டி பறந்து போகிறாரு. எப்படியாவது வந்து கண்டிப்பாக அந்த மாரியை வந்து தடுக்கணும், மாரியை கடத்தணும், எப்படியும் பிளட் அவள் கொடுக்கக்கூடாது, ரேவதியை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு வந்து போகிறாரு. இந்த சைடு நம்ம ராஜா மாரியை தேடி போய் பார்க்குறாங்க. அவங்க சொன்ன அட்ரஸுக்கு மாரியை காணலை. ஐயையோ, மாரியை காணாட்டுனா இவங்க இல்லாட்டுனா என் மனைவி ரேவதியோட உயிரை காப்பாற்ற முடியாதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி இருக்குது, நான் வாரேன் அப்படின்னு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சிவனாண்டியோட வேலை தான். சிவனாண்டிக்கு இந்த சந்திரா வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சுற்றுமுட்டம் பார்க்குறாங்க. அது பிறகு அவங்களாட்டு வந்து தேடி எடுத்து கண்டுபிடிச்சிடாங்க. நம்ம மாரியை மறைச்சி வச்சுருந்த இடத்த, நம்ம சிவனாண்டியோ மாரியை வந்து மறைச்சி வச்சுருக்க இடத்த வந்து நம்ம ராஜா கண்டுபிடிச்ச உடனே அங்கே போகிறாங்க. சிவனாண்டியை நேருக்கு நேரம் மோதுறாங்கன்னே சொல்லலாங்க. அந்த சிவனாண்டியை அடின்னு அடித்து வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட மாரியை வந்து கூட்டிக்கிட்டு கரெக்டான டைமுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துறாங்க. டாக்டரு வந்து ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. ஐயோ, இவன் வந்து மாரியை கூட்டிகிட்டு வந்துட்டானா நம்ம மாப்பிள்ளை கதி என்ன அப்படின்னு வந்து மாப்பிள்ளைக்கு செல்லுக்கு நம்ம சந்திரா அடின்னு அடித்து பார்க்குறாங்க. ஆவி எனக்கும் இல்லைங்க. சிவனாண்டி வந்து ஃபோனை எடுக்கலை, பதறி போகிறாங்க சந்திரா. ஐயோ, இவன் வந்து மாரியை கூட்டிகிட்டு வந்துட்டானா அப்போ கண்டிப்பாக என் கணவரை இவன் அடித்து உதைச்சிருப்பான் போலேயே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிக்கிறாங்க. முடித்ததோட வெளியே வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜா எல்லாம், என்ன டாக்டர் நம்ம ரேவதிக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு வந்து கேட்குன்னா, பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஆப்ரேஷன் நல்லபடியாக சக்ஸஸாக முடிஞ்சிட்டு இனிமேல் இவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இன்னும் 2 மணிக்கூரில் அவங்க கண்ணை முழிச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மாரிக்கு எல்லாருமே நன்றி சொல்லி நம்ம ராஜா நான் உங்களை உங்கள் வீட்டிலே கொண்டு விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் மாரி சொல்கிறாங்க, ஒரு நபர் வந்து பிளட் கொடுக்கலாம் நீ வர நேரம் இதை கொடுக்கக்கூடாதுன்னு என்னை வந்து கடத்தி வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே, அது யார் மாப்பிள்ள அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாம் சிவனாண்டி தான். எவனை இருக்கு அந்த மாயாவும் சிவனாண்டி, இவங்களால் என் மக வாழ்க்கை இப்படி ஆகிட்டுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம மயில் சொல்கிறாங்க, எல்லாம் சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நைஸாக சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ராஜாவுக்கும் புரிஞ்சுட்டு, இந்த சந்திரா வந்து ரேவதியை பொழைக்கக்கூடாதுன்னு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ராஜா வந்து மாரியை வந்து அவங்க இடத்துக்களை கொண்டு விட்டுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தா நம்ம ரேவதி வந்து 2 மணி நேரம் காவலிருந்து கண் முழிச்ச பிறகு நம்ம ராஜா போய் பார்க்குறாங்க. வாக்கு கொடுக்குறாங்க ரேவதிக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது ரேவதி, கண்டிப்பாக வந்து நீ என் கூட சந்தோஷமாக உன் விருப்பப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. அதோட நம்ம ரேவதிக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் பெருகுது. நீ இனி உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாது ரேவதி, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக உன் விருப்பப்படி நான் வாழுவேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்கங்க நம்ம ராஜா.